வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மென்டல் அஜைலிட்டி வித் மோட்டிவேஷன்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மோட்டிவேஷன்ஸ் வரும்போது என்ன? ஊக்கமுடைமை, ஊக்கமாக வேலைகளை விருப்பத்தோடு செய்தல். அந்த விருப்பம் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு லைன், லீனியர் லைன் ஒன்று போட்டுக்கிறோன்னு வைங்க. அது 1லேருந்து 11 நம்பர் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்படின்னு சொன்னால் அந்த எந்த நம்பரில் 1, 2, 3, 4ன்னு வரிசையாக சொல்லும்பொழுது எத்தனை நம்பர் அளவுக்கு நம்மளோட விருப்பம் அந்த விஷயத்தில் இருக்குது என்ற அடிப்படையில் தான் அதில் நம்மளுக்கு இன்வால்மெண்ட் இருக்கும். அதில் நம்மளோட செய்யக்கூடிய திறமைகள் மேலோங்கும். அப்புறம் நம்ம செய்கிற வேலைகள் சிறப்பாக அமையும். ஒரு விருப்பமே இல்லாமல் ஒரு வேலையை செய்யும்பொழுது அந்த வேலையில் என்ன இருக்காது? ஒரு சிறப்புத்தன்மையை நம்ம வெளியில் காட்ட முடியாது. ஆனால் விருப்பத்தோடு வேலை செய்கிறோம். 10 நம்பர் அளவுக்கு நம்மளுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணணும்? எல்லாராலையும் சிறப்பாக ரேட் பண்ணுவாங்க, எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. அப்புறம் அது நிறைய ரிசல்ட் இருக்க, எண்டு ரிசல்ட், அதற்கு மதிப்பெண்களும் சிறப்பாக கிடைக்கும். அதாவது ஊக்கம் என்பது என்ன? அதில் ஒரு இன்வால்மெண்ட் வளர்த்துக்கணும். அடுத்தது நம்மளுக்கு ஒரு சின்சியர் எஃபர்ட் போடணும். அந்த ஒத்து மனம் கொள்கின்ற அளவிற்கு மனத்தில் விருப்பத்தோடு அந்த வேலையை செய்தோம் அப்படின்னு சொன்னால் விருப்பமின்மை அப்படின்னு சொன்னால் விருப்பமின்மை இல்லை. எல்லா வேலைகளிலும் விருப்பம் இருக்குது. ஆனால் அந்த விருப்பத்தை எப்படி செய்யணும்? என்ன எடுத்துக்கொள்ள விஷயத்தில் எந்த ஸ்கில் தயார் பண்ணிக்கணுமோ, இல்லை எந்த பாடங்களை படித்து முடிக்கணுமோ, இல்லை எந்த வேலையை நம்ம செய்து முடிக்கணுமோ அப்படின்னு சொன்னால் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு ஈடுபாடு, ஒரு விருப்பம், செய்ய வேண்டும் என்கின்ற ஊக்கம், இதை 3ஐயும் வளர்த்துட்டோமான அதற்கேற்ப அந்த 3ஐயும் வளர்த்துக்கிறோம். 3 ஒரு நம்பரில் இருக்கணும். அதாவது விருப்பமும் 3ஆம் நம்பரில் இருக்குது. செயலை செய்யக்கூடிய திறமை இருக்கு, அதுவும் 3ஆம் நம்பரில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன இல்லை? டைமே இல்லை, செய்யறதுக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னா அந்த வேலை என்ன பண்ணோம்? அடுத்த நம்பருக்கு போயிடும். குறைவாக இருக்குன்னு நம்ம வைங்க. அப்போ என்ன செய்யணும்? அந்த இன்வால்மெண்ட்டை மாத்திரம், அதாவது விருப்பமாக செய்யணும், அதில் ஈடுபாடு இருக்க, அந்த ஈடுபாடு ஒண்டி வளர்த்துண்டா நம்மளோட திறமையும் அந்த விஷயத்தை கொடுக்கணுமே, அது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்? சிறப்பான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த அடிப்படையில் ஒன்று நம்ம பார்த்தோன்னு வைங்க. எது செய்கிறதா இருந்தாலும் நம்மளோட விருப்பம் எப்படி இருக்குது, அந்த செயல்திறன், செய்யக்கூடிய ஸ்கில், அந்த சாமர்த்தியம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளால் அந்த வேலையை இப்படி செய்து முடிக்க முடிகிறது. இப்படியும் கூட நம்ம பார்த்தோமான அந்த வேலைகளை சிறப்பாக செய்ய முடியும். ஏதேனும் ஒரு ஆஸ்பெக்டில், அதாவது விருப்பமோ எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவிலாவது நம்மளுக்கு என்ன விருப்பம் குறைவாக இருக்கிறது, செய்யக்கூடிய திறமை இல்லை அப்படின்னா அந்த ஒரு திறமையை மட்டும் வளர்த்துக்கிட்டு அந்த வேலையை நம்ம சிறப்பாக செய்ய முடியும். அந்த திறமையை ஒண்டி வளர்த்துட்டா போகிறோம். பாக்கி 3 நம்மக்கிட்ட ஏற்கனவே 2 இருக்குது. அந்த 2ஓட கூட இந்த 3rd ஒன் ஆட் பண்ணினோன்னு வைங்க, we can able to make it very well அப்படி ஆகும். ஸோ அந்த ஊக்கம் என்பதை வளர்த்து கொண்டோம்னு சொன்னால் அதற்கு ஒரு மனதில் ஒரு ஈடுபாடு வேணும். அப்போ என்ன வேணும்? 5 விதமான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த மெய்ன்னு சொன்னால் என்ன? தொடு உணர்த்தல், உருவை பார்த்து தெரிந்து கொள்ளுதல், காதால் கேட்குற விஷயம் சவுண்டு, கண்ணால் பார்க்குறது ஒளி, அதுக்கப்புறம் வாயால் பேசக்கூடிய சொல் அப்படின்னு சொன்னால் இது அனைத்துமே நம்மளுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஈடுபாட்டை வளர்த்து தரும். இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மனம் ஒன்று இருக்கே, the mind, that plays a very big role in taking an involvement in completing the given task. அப்படி இருக்கு மைண்டு. இட் இஸ் ரியலி சப்போர்ட்டிங் அஸ். நீ பண்ணலாமே, உன்னால் பண்ண முடியுமே அப்படின்னு அது மேலும் மேலும் நம்மளுக்கு என்ன பண்ணோம்? ஒரு ஊக்கத்தை தரும். அதனால் இன்வால்மெண்ட் அப்படின்றது ஒரு வேலையும் செய்வதற்கு நம் மனம் அதற்கு ஈடுபட வேண்டும். மனதினோடு உடன்பட்டு அந்த வேலை செய்யணும். அப்படின்னா அந்த வேலையிலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்கம் இருக்கே, ரிசல்ட் இருக்கே, எண்டு ரிசல்ட், ஒரு தேர்வுன்னு வைப்போம். அந்த தேர்வு எழுதி முடித்த பிறகு அதில் கிடைக்கிற மதிப்பெண் இருக்கே, அந்த மதிப்பெண் எல்லாராலையும் மெச்சத்தகுந்ததாக இருக்கும். ஏன்னா இன்வால்மெண்ட்டோடு செய்திருக்கிறோம், விருப்பப்பட்டு பாடங்களை படித்திருக்கோம், விருப்பப்பட்டு வேகமாக நம்ம அந்த பரீட்சையை எழுதியிருக்கோம். பரீட்சையில் எல்லா வினாக்களுக்கும் சிறப்பான விடை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மதிப்பெண்களும் என்ன அதிக அளவில், அதாவது ஒரு 70% மேலே நம்மளுக்கு மதிப்பெண்கள் கிடைத்திருக்கிறது அப்படின்னு. ஸோ இது 3ம் ஒன்றுக்கொன்று தொடர்புன்னு சொன்னால் அப்போ அந்த நம்மளோட இன்வால்மெண்ட் இருக்கே, அது பள்ளி பருவத்தில் ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, அடோலசன்ஸ் தாண்டி நம்மளோட பாசிட்டிவ் மைண்ட் செட் சொன்னமே சென்ற பதிவில் 18 வயசு எர்லியர், அது ஃபேகண்ட் ஆஃப் தி அடோலசன்ஸ்லேருந்து அடல்ட்ஹுட் வரைக்கும், மிடில் அடல்ட்ஹுட் வரைக்கும் நம்மளுக்கு அந்த சிறப்பாக செய்யணும். அதாவது கம்ஃபர்ட் ஜோனை பின்னாடி தள்ளிட்டு நம்ம இன்வால்மெண்ட்,
அதாவது லெர்னிங் ஜோனை முன்னே நிறுத்தி வேலைகளை செய்து கற்றுக்கொண்டோமானால் நம்மளுக்கு இது என்ன இருக்கும், சிறப்பாக அமையும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது இங்கேயும் சிறப்பாக பொருந்தும். இந்த அடிப்படையிலையும் லெர்னிங் ஜோன் என்னது, இன்வால்மெண்ட்டோட சில வேலைகளை செய்யறது அப்படின்னு அந்த பழக்கத்தை வளர்த்துக்கலாம். இது மேலும் மேலும் சிறப்பாக அந்த ஊக்கமுடைமையை வளர்க்கும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்யலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.